காத்தாயி அம்மனின் அருள் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்வான செய்தி வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 21. யால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்க இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். மங்கலை செங்கலசம் முலையாள் மலையாள் வருணச் சங்கலை செங்கை சகலகலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே. பரநிந்தனையால் ஏற்பட்ட இந்த பாடலை படித்தால் அந்த தோஷம் விலகும். செங்கலசம் போன்று அழகான நெஞ்சங்களை உடைய அபிராமி என்றென்றும் சுமங்கலியாகவே இருக்கக்கூடியவள். அவள் மலையரசனின் மகள். வெண்சங்கு வளையல்களை குலுங்க குலுங்க தன் செம்மையான கைகளிலே அணிந்தவள். சகல கலைகளிலும் தேர்ந்த மயில் போன்ற சாயல் உடையவள். அலை வீசி நுரை பொங்கும் கங்கையை அணிந்தவனின் இடது பாகத்தில் இயங்குபவள். என்னையே ஆட்கொண்டருளியவள். இந்த அபிராமி அன்னையா பொன்னிறம் உடையவளாக திகழ்கிறாள். கருநிறம் உடையவளாக காட்சியளிக்கிறாள். செந்நிறமுடைய லக்ஷ்மியாகவும் விளங்குகிறாள். வெண்ணிறமுடைய சரஸ்வதியாகவும் பசும்பொற்கொடியாகவும் ஒளிர்கின்றாள். ஆம், அனைத்தும் அபிராமி அன்னையே. அதனால்தான் தை அமாவாசை அன்று பௌர்ணமியாக அவளுடைய தாடங்கம் ஒளிர்ந்தது. ஆம், என்னால் இயலவில்லை என்று கரங்களை குவிக்கின்ற போது அந்த நேரத்தில் அம்பிகையின் அருள் வந்து நம்மை ஆறத் தழுவும். இதை நினைவில் கொள்ளுங்கள். நான் சர்வ வல்லமை பொருந்தியவன் என்று நினைக்கின்ற அந்த வினாடி நாம் ஏதும் இல்லாதவன் ஆகிவிடுகிறோம். என் அம்பிகை என்னை காப்பாள் என்கின்ற திடமான நம்பிக்கை கொள்கின்ற போது அவள் நம்மை காக்கின்றாள். அப்படித்தான் காத்தாயி நம்மை அரவணைத்து காக்கின்றாள். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயியையும் சிந்திப்போம். அப்போது நம் வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.